அண்மை செய்தி சத்தியம் வெல்லும் நாளை நமதே என்று பிரேமலதா விஜயகாந்த் எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். தேமுதிகவுக்கு ராஜ்யசபா சீட் கொடுப்பதாக சொல்லவில்லை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசிய நிலையில் இந்த பதிவினை தற்போது பிரேமலதா விஜயகாந்த் பதிவிட்டுள்ளார். சத்தியம் வெல்லும் நாளை நமதே என்று பிரேமலதா விஜயகாந்த் எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், விவரங்கள். வணக்கம். இன்றைய தினத்தில் சேலத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி, ஏற்கனவே தேமுதிகவிற்கு நீங்கள் தரக்கூடிய ராஜ்யசபா சீட் எப்பொழுது தருவீர்கள் என்றெல்லாம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பியிருந்தார்கள். அந்த கேள்விக்கு பதிலளிக்கையில் நாங்கள் எப்பொழுது கூறினோம் என்று அவர் பதிலளித்திருந்தார். இது தேமுதிக மற்றும் அதிமுக இடையே இந்த கூட்டணியில் ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த நிலையில்தான் இது தொடர்பாக பல்வேறு விவாதங்கள் எழுந்த நிலையில் சென்னை தேமுதிக தலைமை அலுவலகத்தில் இன்று காலை பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்திருந்தார்கள். அவரிடத்தில் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பும்போது பதிலளிக்காமல் அவர் சென்றுவிட்டு தற்பொழுது தனது எக்ஸ் தளத்தின் வாயிலாக சத்தியம் வெல்லும் நாளை நமதே என்று குறிப்பிட்டிருக்கிறார். ஏற்கனவே அவர் தொடர்ச்சியாக தனது செய்தியாளர் சந்திப்பில் எல்லாமே குறிப்பிடுவது, விரைவில் நாங்கள் ராஜ்யசபா உறுப்பினர் ஆவோம், எங்களுக்கான அந்த சீட் ஒதுக்கீடு என்பது கிடைக்கும் என்றெல்லாம் நம்பிக்கையுடன் தெரிவித்திருந்தார். ஆனால் அந்த நம்பிக்கையை தகர்க்கும் வகையில் எடப்பாடி பழனிசாமியினுடைய பேட்டி இருந்தது என்பது தேமுதிக மத்தியில் மிகுந்த ஒரு அதிர்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையில்தான் அவர் இந்த பதிவை போட்டிருக்கிறார். நாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ். சத்தியம் வெல்லும் நாளை நமதே என்று விஜயகாந்த் எக்ஸ் பக்கத்தில் பிரேமலதா விஜயகாந்த் பதிவிட்டிருந்த நிலையில் தற்போது அந்த பதிவு நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. பதிவிட்ட சிறிது நேரத்திலேயே நீக்கியிருக்கிறது தேமுதிக தலைமை கழகம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், இந்த பதிவு நீக்கப்பட்டதற்கான காரணம் என, இது குறித்த விரிவான விவரங்கள். வணக்கம் சரவணன். தேமுதிகவிற்கு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி தரப்படும் என்று அதிமுக தரப்பில் 2021 அப்புறம் 24 அந்த நடைபெற்ற தேர்தலின் போது வாக்குறுதி அளித்ததாக கூறப்பட்டது. இது தொடர்பாக இன்றைக்கு சேலத்தில் செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியிடம் செய்தியாளர்கள் இது தொடர்பாக கேள்வி எழுப்பியிருந்தார்கள். ஆனால் அப்பொழுது நாங்கள் எப்போது யாரிடம் சொன்னோம் என்று அவர் செய்தியாளர்களை பார்த்து அவர் கேள்வி எழுப்பியிருந்தார். இது தேமுதிக வட்டாரத்தில் மிக பெரிய ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருந்தது. ஏனென்றால் தேமுதிகவுக்கு ராஜ்யசபா மாநிலங்களவை உறுப்பினர் பதவி வழங்கப்படும், அதற்காக தேர்வெல்லாம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதிமுக தரப்பிலிருந்து இம்மாதிரியான ஒரு பதில் வந்ததை தேமுதிகவினர் எதிர்பார்க்கவில்லை. இது மிகுந்த வருத்தத்தையும் அதிர்ச்சியும் அவர்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில்தான் இது மிகப்பெரிய ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருந்த சூழ்நிலையில் தேமுதிகவின் அதிகாரப்பூர்வ விஜயகாந்த் அவருடைய எக்ஸ் தள பதிவில் சத்தியம் வெல்லும் நாளை நமதே என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. அது குறிப்பிட்ட சில மணி துளிகள் மட்டுமே அந்த பதிவு என்பது இருந்தது. அதனைத் தொடர்ந்து அது தற்போது டெலிட் செய்யப்பட்டிருக்கிறது, நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக நாம் தேமுதிகவிடம் விசாரித்த பொழுது தவறுதலாக பதிவு செய்யப்பட்டது. இது ஏற்கனவே பதிவு செய்ய ஒன்று, தற்பொழுது தவறுதலாக அது பதிவு செய்திருக்கிறார்கள். அவரு பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய பிரேமலதா அவர்களுக்கு தெரியாமல் பதிவு செய்யப்பட்டதால் அந்த பதிவு என்பது நீக்கப்பட்டிருக்கிறது என்று அவர்கள் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டது. அதிமுக தேமுதிக கூட்டணி என்பது உறுதியாக தான் இருக்கிறது என்றெல்லாம் அவர்கள் சொல்வதை நம்மால் கேட்க முடிகிறது. தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ்.